மகாவிஷ்ணு தினமும் 1000 தாமரை மலர்களால் சிவபெருமானை வழிபட்டாராம். ஒரு நாள் மலர்களை எண்ணிய போது ஒரு மலர் குறைவாக இருந்தது. அப்போது ஒரு நொடியும் யோசிக்காமல் தாமரை கண்களை கொண்ட விஷ்ணு தன் கண்ணையே மலராக சமர்ப்பித்து சிவபெருமானின் பாதத்தில் வைத்தார். இந்த ஈடிணையற்ற பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அதர்மத்தை அழிக்கும் சுதர்சன சக்கரத்தை விஷ்ணுவுக்கு அருளினார். இது மட்டுமல்ல, பார்வதி தேவியை மனம் புரிய காசி யாத்திரை செல்லும் மாப்பிள்ளை கோலத்தில் சிவபெருமான் தோன்றிய தலமும் இதுதான். அதனால் இன்றும் திருமணத் தடைகள் நீங்கும் பரிகார தலமாக இது போற்றப்படுகிறது. திருமணத் தடை உள்ளவர்கள் இங்குள்ள முகூர்த்தக்கால் முன்பு பிரார்த்தனை செய்தால் கைமேல் பலன் கிடைக்கும். இந்த மகாமண்டபமே ஒரு திருமண பந்தல் போலவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது மிக விசேஷமான தலம். பஞ்சம் வந்த காலத்தில் நாயன்மார்களுக்கு தினமும் படிக்காசு வழங்கி மக்களின் பசியை போக்கிய அதிசயமும் இங்கே நடந்ததாக நம்பப்படுகிறது. மேலும் ஒரு மர்மம், இந்த கோவிலில் சிவனுக்கு சூட்டப்படும் பூமாலைகள் பல நாட்களானாலும் வாடுவதில்லை. ஆன்மீக ரீதியாக இது சிவனின் அருள் என்று நம்பப்படுகிறது. அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது இங்குள்ள உயரமான வவ்வால் நெத்தி மண்டபம் மற்றும் காற்றோட்டமான கட்டிட அமைப்பு பூக்கள் நீண்ட நேரம் பசுமையாக இருக்க உதவுகிறது என்று கூறப்படுகிறது. வைகுண்டத்திலிருந்து பூமிக்கு இறங்கியதாக நம்பப்படும் விண்ணிழி விமானம் கொண்டது இந்த தலம். 16 சிங்கங்கள் சுமந்து நிற்கும் இந்த அபூர்வமான சிற்ப அமைப்பு உலக புகழ் பெற்றது. இத்தலத்தின் பெயரே இங்குள்ள வீழி செடியிலிருந்துதான் வந்தது. கோவில் அமைவிடம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருவீழிமிழலை வீழிநாதேஸ்வரர் கோவில். இந்த மர்மம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் நம சிவாய.